பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய். ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு அதிரடி மாற்றம். கவனமா கேளுங்க. மகளிர் உரிமை தொகை நின்றுடும்னு நினைச்சிங்களா? ஆனா இப்போ அரசு செஞ்சிருக்கிற மாஸ் மறுசீரமைப்பு உங்க வாழ்க்கையையே மாத்த போகுது. திட்டம் தாமதமாகும்னு பரவிய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சு வழக்கம் போல மே 15 அன்னைக்கு உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு 1000 ரூபாய் வந்தாச்சு. ஆனா உண்மையான அதிர்ஷ்டமே இனிமேதான். 60 வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு இந்த தொகை இப்போ 1500 ரூபாயா மாறப்போகுது. எதிர்காலத்துல பெண்களுக்கு 2500 ரூபாய் மற்றும் முதியோர்களுக்கு 3000 ரூபாயா உயர்த்தவும் அரசு தீவிரமா திட்டமிடுது. தற்போது 1.31 கோடி பெண்கள் பயனடையும் இந்த திட்டத்தோட பெயரை மதிப்புமிகு திட்டம்னு மாத்தவும் பரிசீலனை நடக்குது. விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், இலங்கை அகதிகள்னு பலருக்கும் இது பெரிய நிதி ஆதாரம். உங்க ஊர் ரேஷன் கடையிலையோ அல்லது பக்கத்தில் இருக்கிற சேவை மையத்திலேயோ நீங்களும் இதுக்கு ஈஸியா விண்ணப்பிக்கலாம். ஆனா சில புதிய தகுதி விதிகளும் இருக்கு. குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்குள்ள இருக்கணும். வீட்ல சொந்தமா 4 சக்கர வாகனம் இருக்கக்கூடாது. அரசு ஊழியரா இருக்கக்கூடாது. விண்ணப்பிக்க ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, ஆதார் இணைக்கப்பட்ட அடையாள அட்டை, பேங்க் அக்கவுண்ட் விவரங்கள் மற்றும் கரண்ட் பில் ரசீது கண்டிப்பா வேணும். ஆன்லைன்ல kmut.tn.gov.in அல்லது kmut.tnega.org வெப்சைட்ல போய் OTP மூலமா நீங்களே அப்ளை பண்ணலாம். ஏதேனும் சந்தேகம் இருந்தா அரசு உதவி எண் 044-2561-12008க்கு கால் பண்ணலாம். இந்த மறுசீரமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான ஏழை எளிய குடும்பங்களின் பொருளாதாரத்தை உயர்த்தும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த மாசம் உங்க அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்துடுச்சா இல்லையா? கமெண்ட்ல சொல்லுங்க. உடனே இந்த பயனுள்ள தகவலை உங்க வீட்டு பெண்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.